ஹாய் வெல்கம் டு ஆஹா ருசி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெள்ளை வவ்வால் மீன் குழம்பு. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? தேவையான பொருட்கள் நாங்கள் இன்றைக்கி வவ்வால் மீன் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ வவ்வால் மீன் எடுத்துருக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு அதை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம். 15 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள், சீரகம், கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தண்ணி இருக்கும்ல, புளி தண்ணி, அதில் அந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு சட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம இன்றைக்கி சட்டியில் செய்ய போகிறோம். ஸோ சட்டி எடுத்து வச்சு சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி வெந்தயம், சீரகம், மிளகு போட்டு நல்லா பொரிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி கீறி அதில் போட்டுட்டு நம்ம வச்சுருக்க பூண்டை எடுத்து நல்லா எண்ணெயில் போட்டு பெரட்டி விட்டுட்டு அது கூட நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா பொரிச்சு வந்துடுமா. பொரிச்சு வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க சின்ன வெங்காயத்தையும் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட தக்காளி கட் பண்ணி வச்சதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் வந்துடும். ப்ரௌனிஷ் ஷேட் வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சல் தண்ணி இருக்குல்ல, அந்த புளி கரைச்சல் தண்ணி எடுத்து சட்டியில் ஊற்றுனதுக்கப்புறம் எங்களுக்கு தண்ணி பத்தல சரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் உப்பும் பத்தல சொல்லிட்டு உப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடணுங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்கு கொதிக்க விட முடியுமோ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க மீன் மசாலா போட்டு வச்சுருக்கோம் அதையும் எடுத்து குழம்புல போட்டுடணும். குழம்புல போடும்போது பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு நம்ம குழம்புல எடுத்து அந்த மீன் எல்லாத்தையும் போட்டணும். மீன் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அது மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு பவுலில் மாற்றி சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ஆஹா சூப்பராக அப்படி இருக்கோங்க. நாங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக மீன் வறுவலும் செஞ்சு வச்சுட்டோம். நீங்களும் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காலையிலேயே ட்ரை பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மீன் ஊறிடும். சூப்பராக